பொதுவா நம்ம காலையில ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சோம்னா அந்த நாளே நம்மளுக்கு நல்ல சூப்பரா ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு அந்த காஃபி ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் காஃபியோட நம்ம நிறுத்த மாட்டோம். காஃபிலேயே காஃபி ஐஸ்கிரீம், காஃபி புட்டிங்ஸ், கோல்டு காஃபின்னு புதுசா காஃபி டேஸ்ட்டை நம்ம நிறைய என்ஜாய் பண்றோம். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி காஃபி லவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஜெல்லி காஃபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் ரெசிபி வேணுமா? ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. முதல்ல காஃபி ஜெல்லி செய்ய ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாஸ்பேன்ல 400 ml தண்ணி ஊத்தி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரவுன் சுகர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பிரவுன் சுகர் இல்லைன்னா நீங்க ரெகுலரா வீட்ல யூஸ் பண்ற வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு காஃபி தூளும் சர்க்கரையும் நல்லா கலந்து விடுங்க. ஜெல்லி செய்ய நமக்கு ஒரு செட்டிங் ஏஜென்ட் தேவைப்படும். அதனால ஒரு 5 கிராம் அளவுக்கு அகார் அகார் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது யூசுவலா எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும். 2 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பேச்சுலால ஈஸியா இருக்கும்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் திக்கா ஆயிட்டு இருக்கு பாருங்க. இதை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லேசா கம்பி மாதிரி வரும்போது நம்ம ஸ்டோவ்ல இருந்து எடுத்துடலாம். இதை அப்படியே ஒரு டின்னுக்கு மாத்தி செட் ஆக விடுங்க. இதை இப்ப ரொம்ப சூடா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. ஜெல்லி செய்யும் போது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீசர்ல வைக்க கூடாது, ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சு செட் பண்ணணும். 2 மணி நேரம் ஆனதும் பார்த்தோம்னா அருமையா செட் ஆயிருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்க சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜெல்லி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இந்த மாதிரி காஃபி வச்சு ஏதாவது டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட 300 ml அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கண்டென்ஸ்ட் மில்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம ட்ரிங்க் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண காஃபி ஜெல்லி பீசஸ போட்டு இப்போ இது மேல நம்ம செஞ்சு வச்ச பால் மிக்ஸ்சரை ஊத்தி நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலா சர்வ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். ஜெல்லியை நீங்க முன்னாடியே பண்ணி வச்சிட்டீங்கன்னா வரும்போது ஜஸ்ட் பால் மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா இது காஃபி லவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ட்ரீட்னே சொல்லலாம். நல்ல ஜில்லுன்னு கண்டென்ஸ்ட் மில்க் கூட இந்த காஃபி ஜெல்லியை சாப்பிடும் போது ரொம்பவே அருமையா இருக்கு. ட்ரை பண்ணி அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.